ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதங்கள் 8-9. 8ஆம் பதம். ஆசாம் முகூர்த்த ஏகஸ்மின் நானாகாரேஷு யோஷிதாம் சவிதம் ஜக்ருஹே பாணின் அனுரூப ஸ்வமாயையா. மொழிபெயர்ப்பு. அந்த இளவரசிகள் அனைவரும் வெவ்வேறு அறைகளில் வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் பகவான் தமது உடலை வெவ்வேறாக விரிவடையச் செய்து கொண்டார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக முழு சடங்குகளுடன் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பொருளுரை. பகவானின் எண்ணற்ற விரிவங்கங்களை பற்றி பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. என் வழிபாட்டுக்குரியவரான பகவான் கோவிந்தன் மூல முழுமுதற் கடவுளாவார். நித்திய ரூபங்களை கொண்டவர்களும் குறையற்றவர்களும் ஆதியானவர்களும் எல்லையற்றவர்களுமான அவரது எண்ணற்ற விரிவங்கங்களிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. அவர் ஆதிபுருஷர் என்ற போதிலும் எப்பொழுதும் இளமையுடனும் பசுமையுடனும் காணப்படுகிறார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஸ்வயம் பிரகாச வடிவங்களாகவும் பிறகு பிராபவ வடிவங்களாகவும் வைபவ வடிவங்களாகவும் தம்மை அவரால் விரிவடைய செய்து கொள்ள முடியும். இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் அல்ல. வெவ்வேறு அறைகளில் இருந்த இளவரசிகளை மணப்பதற்காக பகவான் தம்மை விரிவடையச் செய்து கொண்ட வடிவங்கள் ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் சிறு சிறு வேறுபாடுகளை கொண்டிருந்தன. இவர்கள் பகவானின் வைபவ விலாச ரூபங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த ரூபங்கள் பகவானின் அந்தரங்க சக்தியான யோகமாயையினால் உருவாக்கப்பட்டவை ஆகும். பதம் 9. தாஸ் சவத்யானி அஜனயத் ஆத்ம துல்யானி சர்வத ஏகைகஸ்யாம் தசதச பிரக்ருதேர் விபுபூக்ஷயா. மொழிபெயர்ப்பு. தமது உன்னத அம்சங்களுக்கேற்ப தம்மை விரிவடையச் செய்து கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தமது சொந்த குணங்களையொத்த 10 மகன்களை பகவான் பெற்றார். ஹரே கிருஷ்ணா.